கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். சாயலால் திருப்தியாவேன். சங்கீதம் 17:15 நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நோவாவின் காலத்திலே மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். கர்த்தருடைய பார்வையிலே நீதிமானாக இருந்த நோவாவோ ஜனங்களின் அக்கிரமங்களை அறிந்தவனாக இருந்தும் நீதியை பிரசங்கித்தவனாக இருந்தான். ஏனெனில் தேவ நீதியை குறித்த பசிதாகம் அவனிடத்தில் இருந்தது. நீதியின் கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருந்து முதலாவதாக உங்களுடைய சொந்த வாழ்விலே தேவ நீதியை நடப்பிக்க வேண்டும். அத்துடன் அநீதியை நடப்பிக்கும் சந்ததியினரின் வாழ்வை குறித்து எரிச்சல் அடையாமல் அவர்களுக்காக பரிதபிக்கின்றவர்களாகவும், கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலே தேவ நீதியை குறித்தும் அநீதியாக வாழும் வாழ்க்கையின் முடிவு எப்படியாக இருக்கும் என்பதை குறித்தும் அதிலிருந்து எப்படி தப்பித்துக் கொள்வது எப்படி என்பதையும் போதிக்கின்றவர்களாகவும் காணப்பட வேண்டும். நோவாவின் நாட்களிலே அக்கிரம செய்கைக்காரர்கள் ஒருவரும் மனம் திரும்ப மனதில்லாமல் அழிந்து போனார்கள். அது தேவனாகிய கர்த்தருடைய நியாய தீர்ப்பு. அதுபோல தேவ நீதியானது நம்முடைய வாழ்விலும் அக்கிரம செய்கைக்காரருடைய வாழ்விலும் நிச்சயமாகவே நிறைவேறும். தேவ நீதியை குறித்து பசிதாகம் உடையோர் தேவனுடைய நீதியினால் திருப்தி அடைவார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளுடைய மனநிலையோ தேவனுக்கு முன்பாக ஏற்புடையதாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானவர்கள் நீதியில் அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள். அவர்கள் விழிக்கும் போது அவருடைய சாயலால் திருப்தி ஆவார்கள். வறட்சியான காலங்களில் எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி நடத்தும் தேவனே, நாங்கள் எப்போதும் உம்முடைய நீதி நிறைவேற வேண்டும் என்ற எண்ணமுடையவனாக இருக்க கிருபை செய்வீராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.